உங்களுடைய அடுத்த செயல்பாடு ஸ்டோரி டெல்லிங். அதாவது ஏதாவது ஒரு கதையை வாசித்து, அதை உங்களுடைய குழுவில் இருப்பவர்களுடன் கலந்து ஆலோசித்து, அதில் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதிலளித்து பயிற்சியை மேற்கொள்கின்ற ஒரு நடவடிக்கை. woodcutter and the axe. விறகு வெட்டியும் கோடரியும். Once there lived a woodcutter in a village. Once there, முன்னொரு காலத்தில், lived, வாழ்ந்தான், a woodcutter, விறகு வெட்டி, in a village, ஒரு கிராமத்தில். முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு விறகு வெட்டி வாழ்ந்து வந்தான். He was poor but hard working. He was poor, அவன் ஒரு ஏழை, but hard working, ஆனால் கடினமாக உழைப்பவன். He used to go to the forest to cut down the trees for wood. He used to go, அவன் போவது வழக்கம், to the forest, காட்டுக்கு, to cut down trees, மரங்களை வெட்டுவதற்காக, for wood, விறகுக்காக. மரங்களை வெட்டுவதன் மூலம் விறகுகளை சேகரிப்பதற்காக அவன் காட்டுக்கு செல்வது வழக்கமாகும். He sold them in the market and earned money for some food. He sold them, அவன் அவைகளை விற்றான், in the market, சந்தையில், and earned money, பணத்தை சம்பாதித்தான், for some food, சிறிதளவு உணவினை வாங்குவதற்காக. அவ்வாறு சேகரிக்கும் விறகுகளை சந்தையில் விற்பதன் மூலம் சிறிதளவு உணவினை வாங்குவதற்கான பணத்தை அவன் சம்பாதித்தான். மேலே வாசித்த பந்தியில் he used to go to the forest எனும் ஒரு வாக்கியம் காணப்படுகிறது. he used என்பது அவனுடைய பழக்கம் என்பதை குறிக்கும் அதே வேளை அவன் முன்னர் செய்தான், தற்போது செய்வதில்லை எனும் அர்த்தத்தினையும் குறிக்கின்றது. ஆகவே used to எனும் இந்த விசேட பதத்திற்கு மேலும் சில உதாரணங்களை உங்களுக்காக வழங்க நான் ஆர்வமாக இருக்கின்றேன். He used to smoke, அவன் முன்னர் புகைப்பிடித்தான், தற்போது புகைப்பிடிப்பதில்லை. We used to play in the evening, நாங்கள் முன்னர் மாலையில் விளையாடினோம், தற்போது விளையாடுவது இல்லை. She used to get up early, அவள் முன்னர் அதிகாலையில் துயில் எழுவாள், ஆனால் தற்போது அவ்வாறு எழுவது இல்லை. I used to work in a factory, நான் முன்னர் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்தேன், ஆனால் தற்போது வேலை செய்வது இல்லை. I used to have a car, முன்னர் என்னிடம் ஒரு கார் இருந்தது, தற்போது இல்லை. எனவே used to எனும் பதமானது முன்னர் செய்தோம், தற்போது இல்லை எனும் அர்த்தத்தினை கொடுக்கின்றது. அதுபோலவே இந்த விறகு வெட்டியும் he used to go to the forest to cut down trees for wood என சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது மரங்களை வெட்டுவதன் மூலம் விறகுகளை சேகரித்து கொள்வான் எனும் அர்த்தத்தினை இவ்வாக்கியம் வழங்குகின்றது. He sold them in the market and earned money for some food. அவ்வாறு சேகரிக்கும் விறகுகளை சந்தையில் விற்பதன் மூலம் சிறிதளவு உணவினை வாங்குவதற்கான பணத்தினை அவன் சம்பாதித்தான். One day, as he was cutting a tree, his axe accidentally fell into the river. One day, ஒரு நாள் அவன் மரத்தினை வெட்டி கொண்டிருந்த போது his axe, அவனுடைய கோடரி, accidentally fell, எதிர்பாராவிதமாக தவறி விழுந்தது, into the river, ஆற்றுக்குள். ஒரு நாள் அவன் மரம் வெட்டி கொண்டிருந்த போது அவனுடைய கோடரி எதிர்பாராவிதமாக தவறி ஆற்றுக்குள் விழுந்தது. The river was deep and was flowing fast. The river was, அந்த ஆறானது, deep and ஆழமானதுடன், was flowing fast, அதிவேகமாகவும் ஓடிக்கொண்டிருந்தது. It carried away his axe swiftly,
இட் கேரிட் அவே அது இழுத்து சென்றது, ஹிஸ் அவனுடைய, ஆக்ஸ் கோடரியை, ஸ்விஃப்ட்லி அதிவேகமாக. அந்த ஆறானது ஆழமானதாக இருந்ததுடன் அதிவேகமாகவும் ஓடிக்கொண்டிருந்தது. அது அவனுடைய கோடரியை மிக வேகமாக இழுத்துச் சென்றது. The woodcutter sat at the bank of the river and began to cry. The woodcutter, அந்த விறகு வெட்டி, sat அமர்ந்தான், at the bank of the river ஆற்றங்கரை, and began to cry அழ ஆரம்பித்தான். அந்த விறகு வெட்டி ஆற்றங்கரை ஓரத்தில் அமர்ந்து அழ ஆரம்பித்தான். Suddenly the goddess of the river arose and asked him what happened. Suddenly, திடீரென, the goddess, தேவதை, of the river, ஆற்றினுடைய, arose, மேலெழுந்தாள், and asked him, அவனிடம் கேட்டாள், what happened, என்ன நடந்தது என. திடீரென மேலெழுந்த கடல் தேவதை என்ன நடந்தது என அவனிடம் கேட்டாள். The woodcutter told her the story. The woodcutter, விறகு வெட்டி, told her, அவளிடம் கூறினான், the story, அந்த கதையை. விறகு வெட்டி நடந்த யாவையும் அவளிடம் கூறினான். The goddess of the river offered to help him by looking for his axe. The goddess of the river, கடல் தேவதை, offered to help, உதவி செய்ய முன்வந்தார், him, அவனுக்கு, by looking for, தேடுவதற்காக, his axe, அவனுடைய கோடரியை. அவனுடைய கோடரியை தேடி தருவதாக கூறி அக்கடல் தேவதை அவனுக்கு உதவி செய்ய முன்வந்தார். She disappeared into the river and soon came up with a golden axe. She, அவள், disappeared, மறைந்தாள், into the river, ஆற்றினுள், and soon came up with a golden axe. சீக்கிரமே ஒரு தங்கக் கோடரியுடன் வெளியே வந்தாள். The goddess asked the woodcutter, அந்த தேவதை விறகு வெட்டியிடம் கேட்டார், if it was his axe, அது அவனுடைய கோடரியா என. But the woodcutter said, ஆனால் அந்த விறகு வெட்டி சொன்னார், it was not his, அது அவனுடையது இல்லை என கூறினான். நீருக்குள் மறைந்து போன அந்த தேவதை சீக்கிரமே வெளியே வரும் பொழுது ஒரு தங்க கோடரியுடன் வெளியே வந்தாள். அந்த தேவதை அவனிடம் அது அவனுடைய கோடரியா என கேட்டாள். அதற்கு அந்த விறகு வெட்டி அது தன்னுடையது இல்லை என கூறினான். She disappeared again and this time came back with a silver axe. She disappeared again. அவள் திரும்பவும் மறைந்தாள். And this time, இந்த முறை, came back, திரும்பி வந்தாள், with a silver axe, ஒரு வெள்ளி கோடரியுடன். அவள் மீண்டும் தண்ணீருக்குள் மறைந்து இம்முறை ஒரு வெள்ளி கோடரியுடன் வெளியே வந்தாள். Again she asked him, மீண்டும் அவள் அவனிடம் கேட்டாள், if it belongs to him, அது அவனுடைய உடைமையா என. But, ஆனால், the woodcutter, விறகு வெட்டி, said, கூறினான், that, என, that was, அதுவும், not his either, அவனுடையது அல்ல என. மீண்டும் அந்த தேவதை அவ்வெள்ளி கோடரியை அவனுடைய உடைமையா என கேட்டாள். ஆனால் அவ்விறகு வெட்டியோ அந்த கோடரியும் தன்னுடையது அல்ல என கூறினான். The goddess disappeared into the water again and this time came back with an iron axe. The goddess, அந்த தேவதை, disappeared into the water again, ஆற்று நீருக்குள் மூழ்கினாள். And this time, இம்முறை, came back, திரும்பி வந்தாள், with an iron axe, ஒரு இரும்பு கோடரியுடன். அந்த கடல் தேவதை மீண்டும் நீருக்குள் மூழ்கினாள். இம்முறை அவள் ஒரு இரும்பு கோடரியுடன் வெளியே வந்தாள். The woodcutter jumped with joy and said it was his. The woodcutter, அந்த விறகு வெட்டி, jumped,
குதித்தான் with joy மகிழ்ச்சியுடன் and said கூறினான் it was his அது அவனுடையது தான் என. அந்த விறகு வெட்டி மகிழ்ச்சியுடன் குதித்தவாறே இது என்னுடையது தான் என கூறினான். The goddess was impressed with the woodcutter's honesty and gifted him both the golden and the silver axes. The goddess, அந்த தேவதை, was impressed, கவரப்பட்டாள், with the woodcutter's honesty, விறகு வெட்டியின் நேர்மையால், and gifted, பரிசளித்தாள், him, அவனுக்கு, both the golden and the silver axes, தங்கம் மற்றும் வெள்ளி கோடரிகள் இரண்டினையும். அந்த கடல் தேவதை விறகு வெட்டியின் நேர்மையால் கவரப்பட்டாள். அத்துடன் அந்த தங்கம் மற்றும் வெள்ளி கோடரிகள் இரண்டினையும் அவனுக்கு பரிசளித்தாள். இங்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது honesty is the best policy, அதாவது நேர்மையே சிறந்த கொள்கை ஆகும். ஒருவன் நேர்மையாக இருப்பானெனின், நேர்மையை தனது கொள்கையாக கொண்டிருப்பானெனில் அவனுக்கு எப்போதும் நன்மையே நடக்கும் என்பதே நாம் இக்கதையின் மூலம் கற்றுக்கொள்ளும் பாடமாகும். இக்கதையானது உங்களுக்கு பிரயோசனமாக அமைந்திருக்கும் எனவும், இக்கதையினை வாசிப்பதன் மூலம் பல புதிய சொற்களை கற்றுக்கொண்டீர்கள் எனவும் நம்புகின்றேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதை மூலம் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு ஆசிரியை வினோதினி செந்தில்குமார். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.